வணக்கம் வணக்கம் வாகு மசான். கரெக்டா சொல்லிட்டேனா? ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பேரு. ஆக்சுவலா ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா வாகுனா என்ன, மசான்னா என்ன, அது எப்படி வந்து ஒரு கலந்த கலவையா வாகு மசான் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க? ஐ திங்க் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெரி ட்ரெண்டி பேரண்ட்ஸ். நான் தான் ட்ரெண்டி. இப்போ வர என்னோட அப்பாவுக்கு என் பேர்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு நாட்டம் இல்ல. அப்படியா? என் அப்பா வந்து வாகதீஸ்வரி தான் என்னோட ஃபுல் நேம். வாகதீஷ் எக்ஸாக்ட்லி. ஸோ அப்பா அந்த மாதிரி பார்த்து தேடி ராக புக்லேருந்து, அது ஒரு ராகத்தோட பேரு, ஓகே, அதை கண்டுபிடிச்சு எனக்கு வச்சாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் வாயில அது ஃப்ரீயா வரல. வா அப்படின்னு எல்லாரும் ஸ்டக் ஆவாங்க என் பேர் சொல்ல. ஸோ ஸ்கூல்ல டீச்சர்ஸுமே வாகுனே கூப்பிட்டு எல்லாரும் வாகு வாகு வாகுன்னு எனக்கு வாகுனே டேக் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் ஸ்பேஸுக்கும் வர அங்கேயும் வாகுனே டேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட ஒரிஜினல் பேரு பாஸ்போர்ட்ல இருக்கும், ஆதார் கார்டுல இருக்கும், அதோட அவ்வளவுதான். அங்க மட்டும்தான், மத்த எல்லா இடத்துலயும் வாகுதான். நீங்க ஏன் வாக்ஸ் அப்படியே பேக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கலாம்ல, இன்னும் ஸ்டைலிஷா இருந்திருக்கும்ல. என்ன வந்து பேவ்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க பவித்ராங்க, பேக்ஸ் அப்படி அப்படி செமையா இருக்கும்ல. அப்படி மக்களா விரும்பி கூப்பிட்டோம், நானே பேக்ஸ் அப்படின்னு வேணாம், என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம்னு. ஓகே, நைஸ். வாகு ரொம்ப கியூட்டா இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூப்பிடுவாங்க, யூசுவலி அவங்களே வாக்ஸ்க்கு வந்துருவாங்க வாகுல இருந்து. அப்படி கொஞ்சம் அப்படியே ட்ரெண்டுக்கு. நைஸ். அதே மாதிரியே வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேபேக் சிங்கர், மியூசிக் கம்போசர், ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிப்பீங்க. ஸோ எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே வந்து உங்களோட ஃபூட்டை வந்து பதிச்சிருக்கீங்க. நான் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை தான், உங்களோட சாங் ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த சாங் எங்களுக்காக நீங்க பாடி நம்ம ஷோ வந்து அப்படியே அழகா அற்புதமா ஆரம்பிக்கணும். தீரா 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 துப்பாக்கி மந்திரா சமசெய்யும் சந்திரா யுகமல வந்தீரா ஓரா ஓரா எனும் பூதீரா அணுல இன்னுதீரா மின்காந்த காதீரா தீரா தீரா. இவன் தோட்டாக்கள் விளையாட்டில் ஜெயிப்பது விதியாகும், இவன் தோட்டத்தில் துப்பாக்கி செடிகள் பூவாகும். ஹோ அத்தீரா அத்தீரா உன் ரூபம் பல நூறா, ஒரு மூச்சில் ஆளை எள்ளும் மெதையும் வெல்லும் கோப்ரா. ஹெசூரா ஹெசூரா அடங்காத அதிகாரா, ஒரு மூச்சில் ஆளை எள்ளும் மெதையும் வெல்லும் கோப்ரா. சூப்பர், அற்புதமான சாங். கோப்ரா மூவில வந்து அழகா வந்துச்சு. அதே மாதிரி என்னோட பர்சனல் ஃபேவரட் மூவினா ஒரு சூப்பரான மூவி, மலையாளத்துல ரிலீஸ் ஆச்சு, ஆனா தெலுங்கு ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து வாவ் என்ன ஒரு படம்டா, இந்த மாதிரி எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு ஃபீல் பண்ற ஒரு படம். என்ன படம்? பிரேமலு. எஸ். சோ சூப்பரான மூவி. அதுல ஒரு அழகான பாட்டு நீங்க வந்து பாடியிருக்கீங்க. அதுவும் ரோட் ட்ரிப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸா போகும்போது அந்த சாங் ஒரு வைப் பயங்கரமா எக்ஸ்ட்ராவா ஏத்திட்டே இருக்கிற ஒரு சாங் அது. அந்த பாடல் எங்களுக்காக மலையாளத்திலயும் தமிழிலும் ரெண்டுத்திலயும். தமிழ்ல தெரியல, மலையாளம்ல பாடுறேன். बड़ी मोटर गाड़ी ले है, किलोमीटर राइड ले है, गली गली சுட்டியும் கிட்டி பாதடி தெரியல, மின்னி கூப்பர் பாருங்க, சின்னி சூப்பர் ஸ்டாருங்க, சரி சரி சொன்னாலும் வெரி வெரி லாங் ஜர்னி, பொடி பகரேஸ்வரி மினி மகாராணிகளிது வழியே, பொடி பொறி வெயிலே சில விருதுகள் பல வீலுகளில் கதை எழுதுகையாய் பரவசவதையாய். ஆஹா, சூப்பர்ஸ் சூப்பர்ஸ் ஆஃப் தி இந்தியா ஆஃப் தி வேர்ல்ட். சூப்பரான பாடல் அது. ஆக்சுவலா நீங்க இந்த பாட்டு பாடும்போது எதிர்பார்த்தீங்களா இந்த சாங் வந்து இவ்ளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், படம் வந்து எல்லா ஆடியன்ஸும் இப்படி கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலி வந்து எனக்கு தெரியாது, எனக்கு இதுதான் பாடுறோன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும். விஷ்ணு விஜய் சார் வந்து ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு ஸ்டூடியோவில் மீட் பண்ணப்போ ஒரு 4 லைன்ஸ் மட்டும் இருக்கு, சும்மா பாடுறீங்களா, லிரிக்லாம் இல்லை, நான் மூவி ஃபுல்லாக நானே பாடிட்டு இருக்கேன், என்னோட வாய்ஸாக இருக்குது ஃபுல்லாக, எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேணும், ஹி ஆஸ்க் ஃபார் சும்மா ரெக்கார்ட் பண்ணலான்னு சொன்னார். அது லிரிக்லாம் நெத்தி திருதண்ணா நீ நெத்தி திருதண்ணான்னு இருந்தது. பட் அதுக்கு ஒரு ஃபீமேல் ஃபோக்கிஷ் ஃப்ளேவர் வேணும், சும்மா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சும்மா ஒரு 4 லைன் பாடிட்டு வந்துட்டேன். ஒரு 4-5 டேஸ் கழிச்சு அந்த சாங் ஃபுல் சாங்காக எடுக்கணும், அது சாங்காக ஆயிடுச்சு, அது ஆர்ஆராக இருந்தது, சாங்காக ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டாங்க.
பார்த்தா they did a whole song, மேல் வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஃபீமேல் வாய்ஸ் அந்த 4 லைன்ஸ் மட்டும் இருந்தது. போய் பாடினேன். கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் திஸ் இயர்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமாம், இயரோட January 4th or 5th இந்த செஷன் ரெக்கார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். பட் அப்போலேருந்து ஒரு ரோலர் கோஸ்டராக தான் இருக்குது. ஐ வென்ட் ஃபார் தட் சக்ஸஸ் மீட். ஒரு மூவியில் பாடி அதோட சக்ஸஸ் மீட்டுக்கு போயிட்டு வரதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன் வெரி குட் திங். ஐ ஃபெல் ஸோ குட் அபவுட் இட். சூப்பர். அதே மாதிரியே கோப்ரா மூவி நம்மளோட மியூசிக் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த லெஜெண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட கம்போசிஷன். அண்ட் அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கும்ல. கண்டிப்பா யூ ஹேவ் டு ஷேர் இட் வித் அஸ். கண்டிப்பா அந்த ரியாலிட்டி ஷோல ஃபைனல்ஸ்ல சார் கேம் ஆஸ் ஜட்ஜ். ஸோ அங்க பார்த்துட்டு இமீடியட்லி சார் கிட்ட இருந்து கால் வந்தது. அன்னைக்கு நைட்டே கால் வந்தது. ஒரு 4-5 டேஸ்ல ஒரு செஷன் இருக்கும், ஊர்ல இருக்கீங்களா, இருங்க அப்படிங்கிற மாதிரி ஐ காட் அ கால். அதுக்கப்புறம் அந்த கால் மீ போய் பாடிட்டு வந்தேன். எனக்கு அது ஃபைனலைஸ் ஆகுது, வெளியில வருது, என்ன மூவி அதெல்லாமே வந்து இட்ஸ் நாட் அ பிக் திங். அங்க போய் பாடுறதே, சாரோட மியூசிக் கம்போசிஷன்ல ஒரு பாடல் உள்ள போய் பாடிட்டு வரதே வந்து தட் வாஸ் அ குட் திங். அதோட ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா போய் பாடிட்டு வந்தேன். ஃபார்ச்சுனேட்லி நெக்ஸ்ட் டே கால் பண்ணி டைரக்டருக்கும் ஓகே, சாருக்கும் ஓகே, ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, ஃபேர் டேக் எடுக்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே பாடினப்போ சார் இல்லை, 2வது நாள் பாடினப்போ சார் இருப்பாரா என்ன எனக்கு தெரியல. ஐ தாட் ஹி ஒன்லி தேர். போனா அங்கதான் இருந்தாரு, வந்துட்டாரே சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ள போய் கதவு திறக்கும் போதே அங்க இருந்தாரு. ஓ சார், ரஹ்மான் சார் வணக்கம். வணக்கம் சார் வாங்க. எங்க நான் இன்னொரு இன்டர்வியூல இருந்து அங்க போயிருந்தேன். அவரு கரெக்டா கேக்குறாரு, இன்டர்வியூல இருந்து வரீங்களா? ஆமா ஆமா சார். ஒரு சாங் எனக்கு போட்டு காமிச்சு, ஒரு பிளாக் வெல்வெட்னு ஒரு இங்கிலீஷ் ட்ராக். எனக்கு இந்த சாங்கோட இந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸ் டெக்ஸ்சர் வேணும். இந்த ஆர்டிஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலரா இருப்பாங்க, உங்களை மாதிரியே கேர்லி ஹேர், உங்களை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. இது கேளுங்கன்னா அந்த பாட்டை ஃபுல்லா போட்டு பொறுமையா அந்த பாட்டு ஃபுல்லா கேட்டோம். சும்மா 4 லைன்ஸ் கேட்டு கட் பண்ண கூட இல்லை, ஃபுல் சாங் கேட்டு. அப்புறம் அதிரா வந்து லைன் பை லைன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த லைன் இப்படி வேணும், இந்த லைன் இப்படி வேணும், இதுக்கு அடுத்த லைன் இப்படி பாடுங்க. இதெல்லாம் நான் உள்ள நின்றுட்டு இருக்கேன், வெளியில சார் கன்சோல் ரூம்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அப்படியே கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். எனக்கு ஒன்றும் புரியல, தலையும் புரியல, காலும் புரியல. ப்ரீவியஸ் டே என்ன பாடினேனோ அதையே திரும்ப பாடினேன். அப்போ வந்து ஒரு சரி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சைட்ல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல ஒரு பெரிய கிராண்ட் பியானோ இருக்கும். சார் உட்காந்து வாசிச்சுட்டு அவங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு லைன் பை லைனா அவர் பாடி எனக்கு ஒரு லைனா சொல்லி கொடுத்தாரு. ஒரு 1-on-1 செஷன் ஆஃப் ஒரு 10 minutes ஃபுல் சாங். நான் அவர் பாட நான் பாடி காமிச்சேன். ஃபைன், இது ஃபைன், இது ஃபைன், அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு he taught me the whole song. அதுக்கப்புறம் டேக்குக்கு போனோம். that went off very well. கட 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 ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகேன்ட்டாரா? ரொம்ப குயிக்கா தான் முடிஞ்சது. சாரோட செஷன் பொறுத்தவரை எனக்கு ஏதோ அவ்வளோ டைம் எடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் பாடினது ஒரு 45 minutes ஆச்சு. செகண்ட் டைம் பாடினது மேக்ஸிமம் ஒரு 30 minutes 45 minutes அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே. அண்ட் ஃபுல் சாங் கேட்டதுக்கு அப்புறமா சார் என்ன சொன்னாரு? ஏதாவது ஃபீட்பேக்லாம் கொடுத்தாரா? நல்லா இருக்கிறதுனால தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் சார் பர்சனலி ஃபீட்பேக்கு அப்படின்னு எதுவும் இல்லை. பட் whenever என்னை பார்க்கும்போது he'll be giving a signal like hi how are you அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். that itself is okay. அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து சார் உங்களோட சாங் கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு, அன்னைக்கே வந்து கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லி என்ன பாடல் பாடுனீங்க நீங்க? ஆக்சுவலி பார்க்காதே ஒரு மாதிரின்னு ஒரு ராஞ்ச்னா மூவில ஒரு சாங். ஐ லவ் தட் சாங். எங்களுக்காக பார்க்காதே ஒரு மாதிரி, பார்க்காதே ஒரு மாதிரி, இதுவரை பாராதது போல் பார்ப்பதே நடியோ, இதுவரை பாராதது போல் பார்ப்பதே நடி, பார்க்காதே ஒரு மாதிரியோ, பார்க்காதே ஒரு மாதிரி. சூப்பர்ப், வெரி நைஸ்.
இப்ப எனக்காக அந்த ஒரு லைன் எனக்கு நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? பார்க்காதே அது மாதிரி எனக்கு அதா ஓகே பாடுங்க. பார்க்காதே தே அப்படி போடுங்க. போடுங்க எப்படி போடுங்க போடுங்க. நான் சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க. பார்க்காதே சூப்பர். ஒருமா ஒருமா தேரி தேரி அவ்வளவுதான் சேர்த்து பாடுங்க. பார்க்காதே ஒரு மாதிரி அந்த எண்டுல எல்லாம் கொஞ்சம் உதருங்க. முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன் உங்கள்ட்ட இருந்து. ஃபியூச்சர்ல ஏதாவது பாடகர்கள் வேணும்னா ஓகேவா, நான் அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுத்துறேன். இந்த சாங் வச்சு நீங்க கண்டிப்பா கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி அவளா காத்துட்டு இருக்கு. ஆரம்பிச்சிடலாமா? சூப்பர். சோ டீ ஆரம்பிச்சிடலாமா? டீ பார்ட்டி கண்டிப்பா. எந்த டீல இருந்து ஆரம்பிக்கலாம்? மசாலா, பிளாக், மின்ட், மாச்சா, ஜிஞ்சர், சென்ச்சா, எப்படினாலும் நீங்க தான் குடிக்கணும். we'll start with ginger. ginger good for health ஆ? ஆமா. எப்படி கரெக்ட்டா கேக்குறீங்களே. டொன்டடோயின். what is that? ginger tea உள்ள நீங்க ginger tea எதிர்பார்க்கலையா? இல்ல பேட்டரில இருக்கு. பேட்டரி அதான் பிராங்க் பண்ணும். ஆக்சுவலா இது உள்ள டீ இருக்காது. சரி ஓகேவா, ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். இத பேஸ் பண்ணி நான் கேள்வி கேட்பேன். கரெக்ட்டா சொன்னீங்கன்னா சூப்பர், நாங்க கை தட்டுவோம். எல்லா டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கை தட்டுவோம். டீ குடிக்கணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. அப்பாடா ஓகே ஃபைன். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பாவக்காய் டீ நீங்க குடிக்கணும். கேக்குற கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லலனா அந்த பாவக்காய் டீ இட்ஸ் a punishment. ரொம்ப கன்றாவியா இருக்கும் சொல்லிடுறேன். ஓகேவா? சரி ஹெல்தி தான் பட் டேஸ்ட் முக்கியம். ஹெல்திங்கற இதுல பரவாயில்ல. பாவக்காய் ஜூஸ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு குடிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, அது பனிஷ்மென்ட். ஓகேவா, நீங்க பதில் சொல்லணும். ஓகே, நோ எஸ்கேப் இருக்கு எனக்கு. நோ யூ ஆர் a good girl. ஓகே ஃபைன் வில் ட்ரை. யா சோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க லைஃப்ல வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு மாதிரி பிளான் பண்ணிருப்பீங்க லைஃப் ஓகே இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி நடக்காத போது அப்படின்னு காண்டா இருக்கும்ல. அப்ப யாராச்சும் ஒரு நபர் உங்க லைஃப்ல பேட்டரியா இருப்பாங்கல்ல. who's the battery in your life? my friends are my battery. அப்புறம் என்னோட அப்பா. ரெண்டு பேர் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்லே பிரைமா இருக்கிறது வைஷ்னு ஒரு ஃப்ரெண்டு. ஷீ இஸ் ஆல்சோ சிங்கர். ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்றேங்கிறது எல்லாமே ஐ கீப் டெல்லிங் ஹர். ஷீ இஸ் a very close friend of mine. ஓகே, எனக்கு நிறைய லைஃப்ல நிறைய இதுல வந்து ஷி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ பேட்டரின்னு பார்த்தா வைஷ் அண்ட் மை அப்பா, மை அக்கா, my family and my close friend. சோ பேட்டரி வந்ததுனால நம்ம டீம் இன்னொரு ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த லைவ் கான்சர்ட்ஸ் நான் நிறைய போய் பார்த்திருக்கேன். ஏஆர் ரஹ்மான் சாரோட கான்சர்ட், விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறமா அனிருத். மியூசிக் சிங்கர்ஸ், ஐ மீன் சிங்கர்ஸ் எல்லாருக்குமே எப்படி அந்த ஒரு எனர்ஜி வருது? ஏன்னா க்ரௌட் அவ்வளோ பெரிய க்ரௌடு, thousands and thousands of people இருப்பாங்க. பட் அவ்வளோ பேரும் நீங்க என்டர்டெயின் பண்ணுவீங்க. எங்கேருந்து அந்த ஒரு எனர்ஜி வருது? யார் உங்க பேட்டரியை சார்ஜ் ஏத்துறது? அதுதான் அங்க ஒரு மேஜிக்கலான விஷயமே. அந்த மியூசிக்கோட அத்தனை பேரோட வைபோட மேஜிக்கலான அந்த ஸ்டேஜுக்குன்னு உண்டான ஒரு பெரிய மேஜிக் இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் வித் மை ஃபாதர். அவரோட பேண்டில் நான் நிறைய ஷோஸ் வாசிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் நிறைய வாசிச்சுட்டு இருந்திருக்கேன். அந்த ஸ்டேஜுக்கு போனால் என்ன மைண்ட் செட்டில் நம்ம கீழே இருக்கோமோ அந்த மைண்ட் செட் அப்படியே மாறிடும். என்ன ஒரு மோசமான சுச்சுவேஷனோ இல்லை, நான்லாம் வந்து 102 டிகிரி ஜுரத்தில் நான் ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். எப்படி ஸ்டேஜில் நிற்க போகிறோன்னு தெரியாமல் அந்த ஸ்டேஜ் ஏறுவோம். பட் எப்படி அந்த ஷோ முடிப்போன்னு தெரியாது. ஃபுல் எனர்ஜியில் முடிச்சுட்டு கீழே இறங்கணும்னா அவ்வளோதான். பட் அந்த that stage has that power. if we are a true passionate musician, and the stage oda power வந்து நாம அப்படியே வாங்கிக்க முடியும். அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆமா. சூப்பர். ஓகே, யாருக்காச்சும் வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ணனும், உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல், for your special someone, யாரா வேணா இருக்கலாம், என்ன பாட்டு வந்து பாடி டெடிகேட் பண்ணுவீங்க? சரி, என் அப்பாக்கு டெடிகேட் பண்றேன். ஓகே. அப்பாக்கு வந்து பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள ஸ்வர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு,
அடப்பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஆஹாஹா சூப்பர். எனக்காக ஸ்பெஷலா ஒரு சாங் டெடிகேட் பண்ணனும்னா என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி புடுவேன். கண்டபடி கண்ட வார்த்தைகள்லாம் வரும் போலயே. அத கேட்டா மடையனுக்கும் ஞானம் பிறந்திடும். அடுத்த லைன் தெரியலங்க, ஆனா பாடி முடியும். டக்கு ஞாபகம் கேட்டல, நான் கேட்டல என்ன சொல்லுவீங்க? ஓகே பரவாயில்ல, நல்ல பாடல், நல்ல ஒரு கருத்துள்ள பாடல். சூப்பர். ஓகே அடுத்த டீ போயிடலாமா? டீலாம் வந்து ஆறி அவளாயிடும். ஓகே போடுங்க. போயிடலாமா? டீ பிளாக் போயிடலாமா? போயிடலாம். ஓகே இப்பதான் அழகா பாடுனீங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஓகேவா? ஓகே இத நீங்க ஒரு பைட் பண்ணிட்டு ஒரு காரசார பாடல் பாடணும், அதான் டாஸ்க். பைட் பண்ணுமா? இல்ல சும்மா ஆக்ஷன், இப்படி ஆக்ஷன். நீங்க காரசார பாட்டு, நல்ல மசாலா பாடல். ஓகே சோ காஞ்ச மிளகாய் இஸ் ரெடி. ஸ்பைசியா இந்த காஞ்ச மிளகாய் மாதிரி காரசாரமா பாடல் பாட ரெடியா? ரெடியா? இந்தாங்க உங்க ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ. 500 தாள பார்த்து ஆட்டம் போடுறா, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுறா, செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பாக்குறா, நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் உச்சி மூகுறா, கிடைச்சா இடத்த புடிப்பா, அடுத்து எதுவும் நடக்கும் தடுக்காதே, வா மச்சானே மச்சானே, பூ வச்சாலே வச்சாலே, தீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே, வா மச்சானே மச்சானே. சூப்பர். ஒரு அழகான மசாலா பாடல் எங்களுக்காக. சோ காஞ்ச மிளகா வந்ததுனால இன்னொரு ஒரு கேள்வி. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து சுள்ளுன்னு கோவம் வருமா? ஒர்க்குக்காக தான் வரும், ஆனா கோவம் வரும்பா, அந்த ஒர்க் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா எந்த மியூசிக் டைரக்டர் சொல்வீங்க? ஆக்சுவலி கோவப்பட்டாங்க இதுவரை யாருமே இல்ல. இதுவரை நான் அந்த மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஐ திங்க் எல்லா மியூசிஷியன்ஸுமே வந்து ரொம்ப காமா தான் இருப்பாங்க. ரொம்ப கோவப்படுறது அந்த இதில் ரொம்ப பீக்ல தான் வருமே தவிர, அதுவும் இப்போ இருக்கிற ஒர்க், நாங்க ஒர்க் பண்ற அந்த பேட்டர்ன் அண்ட் மெத்தட், எடுத்துக்கிற டைம் எல்லாமே ரொம்ப கூலான சில்லான ஒரு ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து அப்படியே அறக்க பறக்க கோவம் வந்து அந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. ஓகே. நான் ஒரு கம்போசரா இருந்து யோசிச்சாலுமே அது எதுக்கு கோவப்படணும், அது வரதான் போகுது ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு கூல் சினாரியோ தான் இருக்கு. நைஸ். கோவம் நான் எதுவுமே பார்க்கல. ஓகே உங்களுக்கு வந்து ஏதாவது மியூசிக் டைரக்டர் மேல லைட்டா கோவம் இருக்கா? ட்ராக்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ட்ராக் பாட வைப்பாங்க, ஆனா ஒரிஜினல் சாங் வந்து வேற ஏதாவது ஒரு சிங்கர் பாடியிருப்பாங்க. இது வந்து காமனா நார்மலா எல்லா சிங்கர்ஸ்க்கும் நடக்கிறது தான். சோ அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? அதனால ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் மேல லைட்டா கோவம் இருக்கா? நடந்திருக்கு, ஆனா கம்போசர் மேல கோவம்னு இல்லை. பிகாஸ் தே வில் பி சர்ச்சிங் சம்திங். அவங்க வந்து ஒரு அந்த பாடலோட ஒரு தேடல்ல இருப்பாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா கேட்கணும், அதுக்கு என்ன பண்றதுங்கிறது தான் அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். நம்ம we just have to go and give our fullest. அது அங்க செட் ஆச்சுன்னா ஆகும், ஆகாதுன்னா தட் இஸ் அப் டு அந்த பாட்டோட தலையெழுத்து. அதுக்கு நம்ம கம்போசர் மேல இது பண்ணி ப்ளேம் பண்ணி ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. இன்னும் டைரக்டர்ஸ் ஒத்துக்கணும், ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கணும், அப்புறம் செல்லிங் ஆஸ்பெக்ட் நிறைய இருக்கு. அதை எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒரு வாய்ஸ் நம்மளது பிளாக், நம்மளது வந்து ஃப்ரீஸ் ஆகுதா இல்லை மாத்துறாங்களாங்கிறது இருக்கு. அதீரா நிறைய சிங்கர்ஸ் தாண்டி வந்தது என்கிட்ட. அந்த நான் ஐ ஆல்மோஸ்ட் பாடிட்டு 2 வருஷம் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட் டு கம் அவுட். அது வெளியில வருமா இல்ல வேற சிங்கர்ல வருதா என்ன எதுவுமே தெரியாம ஃபிங்கர்ஸ் கிராஸ்லயே இருக்கேன் நான் 2 வருஷமா இப்படி இருந்தேன். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ். ஸோ பார்ட் ஆஃப் பேக்கேஜ் தான். நம்ம அதுக்கு கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு வரணும்னு இருந்தா வரும், இல்லன்னா அதோட பெட்டரா ஒன்று வரும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். நைஸ். அதே மாதிரி ஏதாவது ஒரு சாங் நீங்க பாடினது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது, ட்ராக் பாடிருப்பீங்க, ஆனா ஒரிஜினல் வேற யாராவது லைக் ரொம்ப வெல்
நோன் ஆர்டிஸ்ட், எல்லாருக்குமே தெரிந்த ஆர்டிஸ்ட் பாடியிருப்பாங்க. பட் யூ ஹாப்பி, ஓகே நல்லா இருக்குப்பா பாடல், என்னோட ஒரு பங்கும் இருக்கு இதுல அப்படின்னு? அப்படின்னா ரீசெண்டா இது இருக்கு இல்லையா, அச்சோ அச்சோ அச்சோ, அது வந்து நான் பாடியிருந்தேன். நானும் ஸ்ரீனிஷாவும் பாடியிருந்தோம். ஓகே. ஃபைனல்ல வந்து இன்னொரு ஒரு ஹிந்தி சிங்கர் பாட வச்சிருந்தாங்க. அது நல்லா தான் இருந்தது. அண்ட் என்னோட சாங்ஸ் அங்கங்க, என்னோட வாய்ஸ் அங்கங்க கேட்கும். நைஸ். ஐ didn't feel bad about it actually. அந்த சாங்குக்கு என்ன வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ that they are doing. அந்த ரெண்டு தமன்னாக்கும் அவங்களுக்கும் சூட் ஆகிற மாதிரினா ஒரு ஹிந்தி வாய்ஸாவது வேணும் அங்க. நான் கம்போசரா இருந்திருந்தா ஐ வில் திங்க் இன் தட் வே. ஓகே. ஸோ அது வந்து ஐ வாஸ் ஹாப்பி ஒன்லி. ஒரு நல்ல பாட்டு. வண்டர்ஃபுல், சூப்பர். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சிங்கரை பார்த்து லைட்டா போறாம, என்னப்பா இப்படி ஒரு வாய்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களே, என்ன ஒரு வாய்ஸ், எல்லாரையும் வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ற ஒரு வாய்ஸ் இருக்கே உங்களுக்கு, நீங்களே பார்த்து லைட்டா பொறாமப்படுற ஒரு சிங்கர்னா யார் சொல்லுவீங்க? பொறாம நமக்கு அது வரல, நமக்கு வரலன்னு நினைச்சா பொறாம, அது நம்ம டைப்பே இல்ல அப்படின்னு நினைச்சா எனக்கு ஐ லவ் ஸ்ரேயா கோஷல். ஆமா, த வே ஷி ஒரு பாட்டை அவங்க கிட்ட கொடுத்தா அதை அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற விதம் வந்து இட் வில் பி லைக் சம்திங் எல்ஸ். இப்படி இருக்கிறத இப்படி ஆக்கிடுவாங்க, அவ்வளோ எக்ஸ்பிரசிவ். நான் நிறைய சாங்ஸ் வந்து ட்ராக்ல இருக்கும்போது வாசிச்சிருக்கேன். ஃபைனல் வந்து ஸ்ரேயாஜி பாடியிருப்பாங்க. ஓகே. ஸோ அது நான் அந்த பாட்டு ப்ராசஸ்ல இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனல் பாடினது அப்புறம் கேட்டா லிட்ரலி வி ஹாவ் டு ஃபால் இன் லவ் வித் ஹர் கைண்ட் ஆஃப் சிங்கிங்கிற மாதிரி ஒரு இதுதான். ஒரு டிராஸ்டிக் சூசேரி இருக்கு இல்லையா, டிஎஸ்பி சாரோட புஷ்பா 2, அதுல வந்து நான் கிட்டார்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் அதில் வாசிச்சிருந்தேன். ஸோ அது நான் வாசிக்கும் போது ட்ராக் சிங்கிங்ல இருந்தது. அப்போ நான் கேட்டப்போ அது பாட்டு வேற மாதிரி இருந்தது. பட் ரிலீஸ் ஆகும்போது ஸ்ரேயாஜியோட வாய்ஸ் வாஸ் இட்ஸ் சம்திங் எல்ஸ் ஆக்சுவலி. இட்ஸ் அ ஃபினிஷ்டு ஒன், இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஐம் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு டேக்கும். அந்த விஷயத்துல கொஞ்சம் பொறாம. அது எப்படி ஒரு ட்ராக் ஒரு டேக் அப்படி பண்றாங்க. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. அதனாலேயே நோ பாவக்காய் ஜூஸ் பெஸ்ட். தேங்க்யூ. மியூசிக் இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா ஃபீமேல் கிட்டாரிஸ்ட் வந்து அவ்வளோ நிறைய தெரிய மாட்டேங்கிறது, சில பேர் தான் நமக்கு வந்து தெரிய வருது. ஃபீமேல் கிட்டாரிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கு, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன? ஆப்வியஸ்லி வெல்கமிங்காக தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது இருக்கும். எனிவே நான் எங்கே வாசிக்க போனேன்னாலும் இது என்ன வாசிச்சிருவாங்களா எப்படி அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும், ஒரு கொஷின் மார்க் இருக்கும். அது இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள் இஸ் பிரிங்கிங் கிட்டார்ஸ் அண்ட் ஒரு 10 இது கொண்டு வந்து நான் வாசிப்பேன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஹவு இட் வில் ஒர்க்குங்கிற அந்த ஒரு இது இருக்கும். பட் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் டு ஒர்க், ஒரு 5-10 மினிட்ஸில் தட் வைபிள் சேஞ்ச். அவங்க கொஞ்சம் ஒரு படி கீழே தான் நினச்சிருப்பாங்க. ஆப்வியஸ்லி நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அது பண்ணாலே இட் வில் கிவ் அ குட் ஃபீல். அவங்களே வந்து ஒரு என்ஹான்ஸ்டாக நினச்சிருவாங்க. ஸோ இது ப்ரோன்னு சொல்லலாம், கான்னு சொல்லலாம். ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் இருந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அங்கே ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல வெல்கமிங்கான இதுவும் இருக்கும். பட் நான் ரொம்ப வந்து இந்த ஃபீமேல் மேல் அந்த இது வந்து பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப மியூசிக் இஸ் மியூசிக், இதுல ஃபெமினிசம் கொண்டு வரதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்கும்போது பயங்கர பொறாமப்பா. ஒரு மியூசிக் பேண்ட்ல ஏன் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். எப்ப பாரு ஃபாரினுக்கு போறீங்க, இல்ல இந்தியாலே ஏகப்பட்ட ஊரு சுத்துறீங்க, ஜாலியா வந்து மியூசிக் கம்போஸ் பண்றீங்க. நான் பாருங்க உள்ளூர்லயே வந்து சுத்திட்டு இருக்கிறேன். இப்படி சுத்துறீங்க, ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. ஆனா உடனே வந்து மியூசிக் கான்சர்ட், லைவ் இன் கான்சர்ட், USA, கனடான்னு போறீங்க. அங்க போனாலே நிறைய லாக்ஸ் அண்ட் க்ரோர்ஸா சம்பாதிப்பீங்களாமே. வந்தாலே ஒரு பங்களா தான் நாம எல்லாம் மியூசிக் கம்போசர்ஸ். கேட்கலாம் நல்லா இருக்குங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, மொத்த டீம் பண்ணுங்க. ஆக்சுவலி மியூசிஷியன் ஓட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் எனக்கே ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அதுதான். காலையில் அந்த ஒரு ஸ்லோ மார்னிங்ஸ் வேணும்னா ஸ்லோ மார்னிங்ஸ் எடுத்துக்கலாம், நைட்டு ஒர்க் பண்ணுமா பண்ணலாம், இந்த டைம் அந்த டைம்னு இல்லை. அண்டு ரொம்ப நிறைய ஃப்ரீடம் இருக்கிற ஒரு ஃபீல்டு இது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு நிமிஷமும் சந்தோஷப்பட்டு ஐ எம் பீயிங் அ மியூசிஷியன். தட்ஸ் தி ட்ரூ ஃபேக்ட் ஆக்சுவலி. வெரி நைஸ். அதே மாதிரி நீங்க எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்க? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் கவுண்ட் பண்ணல, ஒரு 15 to 20 வரும்.
அப்படியோ. அப்பா ஐ கீப் கலெக்டிங். எனக்கு வந்து வாங்கிட்டே இருப்பேன், புதுசு புதுசா ஏதாவது ஒன்று வாங்கிட்டே இருப்பேன். எல்லாம் முடிச்சாச்சா, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இல்லையே, இன்னும் கற்றுக்காம இங்கே ஒன்றும் இல்லையே. எனக்கு ஒரு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கர் ஒருத்தர் இருக்காரு, டெல்லியில் இருக்காரு. நான் இங்கே போய் ஸ்டே பண்ணி ஒரு 1 வீக் இருந்து ஒரு ஏதாவது ஒரு ரேரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவரோட சேர்ந்து பிளான் பண்ணி அங்கேருந்து கொண்டு வருவேன். இது வந்து இயர்லி ஒன்ஸ் எனக்கு இது பண்ணோம். என்னோட பர்த்டே டைம்ல இது பண்ணோம். பர்த்டே போது எனக்கு புது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், இது நான் ஒரு ரூல் மாதிரி வச்சிருக்கேன். இதை தவிர நான் எங்க போறேனோ அங்க எனக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். ஐ ஆல்மோஸ்ட் ஹாவ் சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னா அது நிறைய இருக்கும், ஒரு 30-40 இருக்கும். நான் வாசிப்பேன்னா ஒரு 15 to 20. என்னோட கம்போசிஷனோ இல்லை என்னோட செஷன்ஸ் எதா இருந்தாலும் அது இன்னொரு ஆர்டிஸ்ட் கூப்பிடணும், அவங்க கிட்ட ஒன்று கம்யூனிகேட் பண்ணி வாங்கணும், டைம் அண்ட் மணி க்ரைட்டீரியா இதெல்லாம் இருக்குது. பட் ஐ வாண்டட் டு கிவ் அ குட் குவாலிட்டி அவுட்புட் பை மை செல்ஃப் இட் செல்ஃப். நான் ஒரு ஆளாக உட்காந்தாலே அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருங்கிற ஒரு இது வேணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஐ ப்ராக்டிஸ் அண்ட் கேம் திஸ் வே. நைஸ். நான் ஆக்சுவலா அதுதான் கேட்கணும்னு இருந்தேன். உங்களோட மியூசிக் கம்போசிஷன் சாங்ஸ்ல எல்லாம் நீங்களே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்க வந்தேன் நானு. ஆமா, நீங்க தானே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும்? நானே எல்லாம் வாசிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரீசன்ட் ட்ராக்ல இப்போ விஜய் ஆண்டனி சாரோட மூவிக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதில் நானே தான் எல்லாம் வாசிச்சேன். ஐ டிட் தி மியூசிக் ப்ரோக்ராமிங், ரிதம் ப்ரோக்ராமிங், அப்புறம் கோமக்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதுக்காக நான் இதுலேருந்து வாங்கி கல்கட்டாலேருந்து வாங்கி ஐ யூஸ்ட் அ லூப் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு ரீப்ளேஸ் தட் லூப் இன் தட் சாங். அப்புறம் அந்த கோமக் வாங்கி அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி, அது ரொம்ப இங்கே யாருமே வாசிக்கல எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் கோமக்குங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் என்ன கூகுள் பண்ணி பாருங்க. அதை கற்றுக்கிட்டு அதை வாசிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி தென் ஐ பிளேட் ஃப்ளூட் இன் தட் சாங். சாஸ் வாசித்தேன், கிட்டார் வாசித்தேன், பேஸ். தென் ஐ சாங். ரீசெண்டாக பண்ண ஆரம்பித்த விஷயம் தான் ஐ ஈவன் சிங் மேல் வாய்ஸ் ஆஃப் மை சாங்ஸ். என்ன சொல்றீங்க? எஸ், சீரியஸாவா? ஐ ஈவன் சிங் மேல் வாய்ஸ் ஆஃப் மை சாங். நான் ஒரு அவுட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன்னா இது மேல் வாய்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நானே ஐ ஃபவுண்ட் ஒன் மெத்தட். டெக்னிக்கலி கொஞ்சம் ட்வீக் பண்ணோம், பட் நான் ப்ராக்டிக்கலி நானும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். இப்போ ஒரு ஃபீமேல் வாய்ஸ் நான் எப்படி பாடுறேனோ அதே மாதிரி மேல் வாய்ஸ் பாட முடியாது. மேல் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும், வேற கைண்ட் ஆஃப் ப்ரொனன்சியேஷன், வேற கைண்ட் ஆஃப் ஃபீலிங், வேற கைண்ட் ஆஃப் டைனமிக்ஸ், எல்லாமே வேற. இது எல்லாமே வந்து நான் இது டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ நான் அந்த மேல் வாய்ஸும் இது பண்ணி நானே இது பண்ணி கொடுத்துருவேன், அவுட்டும் கொடுத்துருவேன். மோஸ்ட்லி எல்லாரும் they will be saying okay for this male voice. அந்த பையன் நல்லா பாடிருக்கான், அவரே ஃபீச்சர் சார், அது நான் சார், அந்த பையனே நான் தான் அப்படிங்களா சார்? அது நான் தான் சார். என் வாய்ஸ்லேயே வந்திருக்கு. நான் மேல் அண்ட் ஃபீமேல் பாடி என்னோட சிங்கிள் லாஸ்ட்டாக ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. மதன் கார்கி சாரோட ஐ ஒர்க்ட் அ சிங்கிள், காதலும் காயமும்னு ஒரு ட்ராக்கு. ஓகே, இட் இஸ் அ லவ் ட்ராக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபீமேல் போர்ஷன் வரும், செகண்ட் ஹாஃப் மேல் போர்ஷன் வரும். நான் சரி பாடுறதே நம்ம இப்படி பாடி சும்மா ஸ்பிளிட் பண்ணி கொடுப்போம்னு கொடுத்தேன். பட் தே லைக்ட் இட். அது அப்படியே இப்படியே வச்சிடலாம், எதுவுமே யாரையும் மாற்ற வேண்டாம், லெட் இட் பி. நீங்க பாடின மேல் அண்ட் ஃபீமேல்னு இருக்கட்டும், ரிலீஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு காட் ரிலீஸ்ட். பாரு, இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். சொல்றேன், இதுவரை நான் சொன்னதே இல்ல. ஓகே, இப்ப அந்த பாடல் எங்களுக்காக அந்த மேல் வாய்ஸ் நான் இப்ப கேட்டே ஆகணும், லைவா கேட்கணும். லைவா வராது, இல்ல எலக்ட்ரானிக்கலி ட்வீக் பண்ணாதான் வரும். நான் கொஞ்சம் எலக்ட்ரானிக், நான் யூசுவலா பாடுற பிட்சை விட நான் ஒரு 4 பிட்ச் ஜாஸ்தியா பாடி அதை நான் வாய்ஸ் டோன் டவுன் பண்ணா, எந்த ஃபீமேல் வாய்ஸ்னாலும் டோன் டவுன் -4 பண்ணோம்னா அதுல மேல் வாய்ஸ் வரும். ஸோ அதை கண்டுபிடிச்சு நான் ஹை பிட்ச்ல வேற ப்ரொனன்சியேஷன்ல வேற மாதிரி பாடணும். அது நிறைய இன்னும் டெக்னிக்கலி கெட்டிங் சோ டீப்பர். உங்க ஸ்டுடியோக்கு வந்தா தெரிய வரும் அந்த மேல் வாய்ஸ்லாம் வரும். வாங்க, நான் பிராக்டிகலி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். பரவாயில்லை, என் வாய்ஸையும் மேலா மாத்தி காமிக்கலாம். ஓகேவா? சூப்பர். ஓகே, அடுத்ததா செஞ்சா மாச்சா மசாலா, இது போலாம். செஞ்சா எடுங்க. செஞ்சா இட்ஸ் சைனா டீ. சைனா டீ உள்ளே உங்களுக்கு நம்ம ஊரு இன்கிரிடியன்ட் வந்திருக்கு, வெங்காயம். ஓகே, என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்ப அழுதிங்கன்னு கேப்பீங்களா? கிட்டத்தட்ட லைஃப்லயே எமோஷனலான ஒரு தருணம் உங்க லைஃப்ல. நான் ரொம்ப எமோஷனல்லாம் ஆக மாட்டேன். அது ஒரு ஹாப்பியான தருணம் கூட நீங்க சொல்லலாம். ஹாப்பியான தருணம்னா ஐ மேட் மை ஃபாதர் ஹாப்பி. அது வந்து அப்பா மியூசிக்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் ஹி கேம் ஃப்ரம் கோம்பைன்னு ஒரு கிராமம். அங்கேருந்து சென்னைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஒரு பேண்ட் வச்சு அவரும் சிங்கராக இருந்து கம்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணார்.
பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தி ஃபேம் அப்படிங்கிற மாதிரி ஆனோங்கிறது அப்பா ஆசை. அது வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணது. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பரவாயில்ல உன் பொண்ணு அப்படின்னு சொன்னது அதெல்லாம் வந்து he felt so happy. பெருமையா இருந்தது பெருமையா இருந்து அப்பாவுக்கு. அப்பா வந்து ரொம்ப அப்படியே எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா இந்த விஷயத்துல வந்து அவர் நல்லா இருக்கு பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டம்னு ஒரு அடி அடிச்சாரு. அப்ப உங்களுக்கு அந்த ஆனந்த கண்ணீர் மொமெண்டா இருந்தா அப்படி தெரியாத மாதிரி. வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி ஸ்வீட் விஷயம் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா வந்து ஒரு டாட்டரா வந்து அப்பாவை ஹாப்பி ஆக்கிருக்கீங்க. சூப்பர். அடுத்ததாக மாச்சா மசாலா இது போலாம். மசாலா பார்த்துடலாமா? ஓகே, நல்ல ஒரு விஷயம்தான். காசு பணம் பாடுங்க. மணி மணி எஸ். என்ன கேள்வியா இருக்கும் தெரியலையே. ஒரு இப்படி கேக்குறேன். மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா வாங்கின salary ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்த அப்புறமாவா? என் ஃபர்ஸ்ட் சேலரின்னு பார்த்தா 500 ரூபா. 500 ரூபாவா? எங்க வாங்கினீங்க? எனக்கு அது ஏதோ ஒரு கவருக்கு பேஸ் கிட்டார் வாசிச்சேன். அந்த டைம்ல எல்லாம் எக்ஸ்போஷர்லாம் இல்ல, என்ன ஒர்க் வந்தாலும் எடுத்து பண்ணுவேன். அந்த டைம்ல 1500 எனி செஷன். ஒரு ஆக்டிவால முன்னாடி கிட்டாரை வச்சுட்டு ஓட்டிட்டு போய் வாசிச்சுட்டு ஒரு நாளைக்கு 4-5 செஷன். நிறைய வந்துருது இல்ல 2500 ரூபாய் 3000 ரூபாய் அப்படிதான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வாங்கி பின்ன 40 இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேற. ஆமா, எல்லாத்தையும் எந்த வேலையுமே விட மாட்டேன் ஒரு டைம்ல. அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தா ஆமா 500 தான் என்னோட மினிமம். பரவாயில்ல, சூப்பர்ப்பா, நைஸ். அதே மாதிரி இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும். மியூசிக் கம்போசர் ஆனா லாக்ஸ் அண்ட் க்ரோர்ஸா சம்பாதிப்பாங்களா எல்லாருமே? ஏன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து ஜெனரல் ஆடியன்ஸ். மியூசிக் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் தெரியும் எங்களுக்கு, டைரக்டர்ஸ் தெரியும். மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ்லாம் வந்து லாக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி சம்பாதிப்பீங்களா? பீங்களா என்ன சேர்த்து கேக்குறீங்க? சம்பாதிக்கிறாங்க இல்ல, டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபேம் அண்ட் ஹவ் பிக் யூ ஆர். ஓகே. அண்ட் ஹவ் டேலண்டட் யூ ஆர் ஆல்சோ. அது இதுதான் ஒரு ப்ராசஸ் தான். எஸ், ஸ்கோப் இஸ் தேர். அந்த ப்ராசஸ்ல நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு லட்சங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். லட்சங்களில் உள்ளீர்கள். பரவாயில்ல, சொல்லலாம் சொல்லலாம். சோ லாக்ஸ் வந்து க்ரோர்ஸ் தான் அடுத்த ஜர்னி. ஆமா. ஆஹா, ஓகே. ஃபைனலா மாச்சா இருக்கு, பாத்துலாமா? மாச்சா பாத்துறோம். மாச்சா உள்ளே அல்வா. அல்வா. அல்வானா என்ன கேள்வியா இருக்கும்? யாருக்கா கொடுத்துருக்கீங்களான்னு கேட்பீங்க. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கீங்களா? அதான் கேள்வி. ஜாலியான அல்வா கூட. ஜாலியான அல்வா தானேப்பா இதெல்லாம். நம்மளோட இண்டஸ்ட்ரியில ஜகஜம் அப்படி கூட சொல்லலாம். ஹல்வா. நிறைய டைரக்டர்ஸ் வந்து they'll be asking for songs. நானும் வந்து கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் வேணுங்கிறதுக்காக நிறைய சாங்ஸ் வாங்கிட்டு ஃபைனலாக அவங்க வந்து நல்ல கம்போசர்ஸ், பெரிய நல்ல நேம் டேக் இருக்கிற கம்போசரோட போய் they will start working with the reference I give. ஓ, அப்ப நீங்க காப்பிரைட் கேட்கலாமே? இல்ல, அது அவங்க வேற பண்ணிடுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி யார் யாருன்னு நான் சொல்ல முடியாது. அது நடந்தது, நிறைய வாட்டி நடந்தது. அது கொஞ்சம் மன வலியுடன் சில அல்வாக்களை வாங்க வேண்டியிருந்தது. பார்ட் ஆஃப் பிசினஸ், அவ்வளவுதான். ஓகே, பார்ட் ஆஃப் பிசினஸ். ஃபியூச்சர்ல இத நினைச்சு அப்படின்னு யோசிப்பீங்க? ஆமா, நான் நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணேன். அது எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஃபைன். அடுத்த செக்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான சாப்பாடு செக்மெண்ட். சாப்பாடு பிரியரா நீங்க? கைண்ட் ஆஃப். ஓகேவா, நல்லா இருக்கும். நான் வந்து கேட்பேன், நீங்க வந்து நான் கேக்குறதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் சூஸ் பண்ணும். இதுவா அதுவா அந்த மாதிரி. ஓகே, ஓகேவா? ஓகே. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? வெஜிடேரியன். நீங்க வெஜிடேரியன் சொல்லிட்டீங்களா? நாங்க இருக்கிற கேள்வியே ஒரு 12 கேள்வி, அதுல ஒரு 10 போயிடுச்சு. சோ மிச்சம் மீதி இருக்கிறதுல நான் கேக்குறேன். ஓகே ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம். பீட்சாவா பர்கரா? ரெண்டுமே பிடிக்காது. பீட்சா இஸ் பெட்டர். பூரியா பொங்கலா? பூரி பிடிக்கும், ஆனா ஆயிலிங்கிறதுனால கொஞ்ச நாளா விட்டுட்டேன். சோ பொங்கல். ஓகே. நெய்லாம் கலந்து அந்த மாதிரி பொங்கல். வேற லெவல் பொங்கல். ஆஹா, அற்புதம். முட்டையும் சாப்பிட மாட்டீங்களா? முட்டை சாப்பிடு. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி தான். மசாலா வடையா மெது வடையா? மெதுவடை. மெதுவடை. மெதுவடை தான். ஓகே. ஆம்லெட்டா இல்ல ஹாஃப் பாயிலா? ரெண்டும் தான். ரெண்டும் ஒரே அளவு தான் எனக்கு. இல்ல டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும்ல?
சம்டைம்ஸ் இது பிடிக்கும், சம்டைம்ஸ் அது பிடிக்கும். எது கொஞ்சம் ஜாஸ்தி? ஹாஃப் பாயில். அப்படியே அப்படியே சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். டெய்லி மார்னிங் 2 ஹாஃப் பாயில். மார்னிங் சின்ன வயசுலேருந்து பழக்கம், அதனால ஹாஃப் பாயில். ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ். இட்லியா தோசையா? இட்லி. ஹைஃபை. இட்லி சாப்பிட்டே வளர்ந்த ஒரு குடும்பம். ஐஸ்கிரீமா அல்வாவா? என்ன ஒரு காம்பினேஷன் எனக்கும் புரியல. ஐஸ்கிரீமா ஹல்வாவா? ரெண்டுமே அவ்வளோவா இல்லை, சுகர் தவிர்க்கிறேனுங்க. ஒரு இப்பெல்லாம் ஹெல்தி ஐஸ்கிரீம்லாம் வந்துச்சு, இந்த யோகர்ட்லலாம் பண்றாங்க. அப்பெல்லாம் பிடிக்கல ஐஸ்கிரீமோட. ஹல்வா. அல்வா. அல்வா அல்வா அல்வா. ஓகே. இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலா இல்ல வெஜ் குருமாவா? தேங்காய் பால். தேங்காய் பால். இப்ப நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்து விட்டாச்சு. இந்த செக்மெண்ட் பேரு எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா போகுமோ அது மாதிரி நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஓகே, ரெடியா? டன். நான் ஒரு நல்ல உயிர்னு வேணா சொல்லுவேன். நல்ல உயிர். குட் சோல். குட் சோல். நல்ல உயிரினம். என் வழி இசை வழி இல்ல வழி இசை வழி அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஏதாச்சும். சரி, இசை வழியே வச்சுக்கலாம். நல்லா இருக்கலாம். சூப்பர், தேங்க் யூ. ஓகே. ஐ லவ் லவ். ஓ, ஐ லவ் அன்பு. அன்பு வந்து உலகத்துல எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஐ லவ். சூப்பர். ஐ ஹேட். என்ன லவ் ஹேட்டா? ஏன் கண்டென்ட் இல்லையா? சொல்லுங்க. ஹேட்ட வந்து எனக்கு ஒருத்தர் வெறுக்கிறது இல்ல ஒரு விஷயத்தை வெறுக்கிறது அது பிடிக்காது. லவ் ஆல் ஹேட் நான் அந்த மாதிரி. எஸ். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கையில் சினிமா. வாழ்க்கையே சினிமா தான் எனக்கு தெரிஞ்சு. சூப்பர். நான் அடிக்கடி டிராவல் பண்ணுவேன். டிராவல் பண்ணுவீங்களா? ஐ டிராவல் a lot. நைட்டில் ஊர் சுற்றுவேன். ஒர்க் பண்ணும்போது சும்மா நைட் போய் ஒரு ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிட்டு டீ அந்த மாதிரியா? எஸ். சூப்பர். டீ, காஃபி, ஷெல் பெட்ரோல் பங்க். சோ நான் அடிக்கடி அது நான் சொல்லலாம். டீ குடிப்பேன். டீ குடிப்பேன். யா, சூப்பர். நான் அடிக்கடி டீ குடிப்பேன். என் வாழ்க்கை என் கையில். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இசைதான். எனக்கு கோபம் வந்தா முதலில் அழுவேன், பிறகு 2ஆக உடைப்பேன். எதை உடைப்பீர்கள்? யாரு கோபப்படுத்தினார்களோ அவர்கள் மண்டையை. யார் மேலயும் கோபம் இல்லையே, தப்பிச்சிட்டோம். நான் ஜாலியா இருந்தா? ஜாலியா இருப்பேன். அதான் என்ன பண்ணுவீங்க ஜாலியா? சிரிச்சிட்டு இருப்பேன், சிரிச்சுட்டே இருப்பேன். ஐ வில் மேக் எவ்ரிபடி லாஃப் லைக் எனிதிங். என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைப்பேன். கலகலன்னு இருப்பீங்க. நான் சந்தோஷமா இருந்தா வைப்பேன். அற்புதம். என் காதல். என் காதல் எனக்கு மட்டும். பொசசிவா நீங்க? ஓ, அப்படி தோணிருச்சா? அட போடுறாங்களே. ஓகே, என் காதல் எனக்கு மட்டும். நியாயமானதுதான். வேற இருக்காதா குடிப்பீங்க நீங்க உங்க காதல? நல்லா இருக்கே கதை. சூப்பர். அடிக்கடி சொல்ற போய் எல்லாத்தையும் டயத்துக்கு பண்ணிடணும் அப்படின்னு நான் எனக்கு நானே நினைச்சுக்கிறது. ரொம்ப டைம் மிஸ் பண்ணுவேன், அதனால அது கொஞ்சம் பொய்யா மாறுது. ஓகே, ரீசனபிள் போய் தான் முடிஞ்சிடுச்சு இந்த செக்மெண்ட்டும். சூப்பர். அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் போயிட்டு இருக்கு? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதான் சொன்னேன், விஜயாண்டனி சாரோட ஒரு மூவி மழை பிடிக்காத மனிதன் ஒரு படம். அந்த மூவில நான் ஒரு சாங் கம்போஸ் பண்றேன். ஸோ அந்த பாட்டு வில் பி ரிலீசிங் இந்த வீக்ல ரிலீஸ் ஆகும். ஓகே, அது ஒன்று. அப்புறம் மதன் கார்கி சாரோட ஒரு சிங்கிள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல வெரி பியூட்டிஃபுல் லவ் சிங்கிள். அது ஒரு ஒன் மந்த்ல ரிலீஸ் ஆகும். அப்படி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு, ஆனா எது வந்து ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரியல. எது ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் வந்து எது வருது, எது நம்ம பேர்ல வருது, ரொம்ப இன்ஃபினிட்டான ஒரு இது ஃபீல்டு. அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எது கன்ஃபார்மா இருக்கோ அதெல்லாம் ஐ கேன் டெல். விஜயாண்டனி சாரோட மூவில ஒரு சாங் கம்போஸ் பண்றேன். மழை பிடிக்காத மனிதன் ஒரு படம். அதுல தினமும் காணும்னு ஒரு ட்ராக் சாரே பாடுறாரு, விஜயாண்டனி சார் பாடுறாரு, அவரும் நானும் பாடியிருக்கோம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ட்ராக். ரொம்ப லைஃப் பத்தி அப்படியே ஜாலியான ஒரு பாட்டு. நல்லா இருந்தது. அவரை ரெக்கார்ட் பண்ணேன். we really had a good time working together, so I'm looking forward towards that. Very nice. சூப்பர். நாங்களும் வந்து ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பின்னாடி பார்த்தா தெரியும், வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து சூப்பரா அவங்களோட சைன் பண்ணி சூப்பரா அவங்களோட சைன் போட எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு அழகான செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க, உங்க சைன் வாங்கலைன்னா எப்படி?
சைன் பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணிடலாம். டொன்டடாயின், ஹியர்ஸ் தி பியூட்டிஃபுல் கப். உங்க சைன்காக அவளா காத்துட்டு இருக்கு. Thank you. ஸோ ரொம்ப அழகாக நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நம்ம ஷோ முடியறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் கம்போசிஷனில் ஏதாச்சும் ஒரு பாடல் எங்களுக்காக பாடி நம்ம அப்படியே ஷோ முடிச்சிடலாம். தினமும் காணும் அந்த வானம் தினக்கூடி போகுதா, நிலவும் நீயும் தினம் பேசும் நில மாறி போனதா, நெருக்கம் குறையவில்லை நிலச்சது உனதும் இல்லை, நடந்தது எதுவும் இங்கு தவறும் இல்லை, நிரந்தரம் எதுவும் இல்லை, நெஞ்சுக்குள்ள கலங்கம் இல்லை, கலங்கி எதுவும் இங்கு மாற போவதில்லை. தானே தனானே நானே தன்னானே நானே நானா, தானே தனானே நானே தன்னானே நானே நானா, தானே தனானே நானே தன்னானே நானே நானா, தானே தனானே நானே தன்னானே நானே நானா. வாவ், such a soulful song. ரொம்ப அழகா பாடுனீங்க. நாங்க இப்போ விஜயநந்தினி சாரோட படத்துல வருது இல்லையா அந்த சாங், அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ ஆல். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நம்ம ஜெயா டிவி வியூவர்ஸ். இன்னும் ரிலீஸ் ஆகல, நான் வெறும் உங்களுக்காக மட்டும் பாடியிருக்கேன். வெரி ஸ்வீட். அண்ட் நாங்க வந்து இந்த சாங் பிக் ஸ்கிரீன்ல வந்து கேக்குறதுக்காக அவளா காத்துட்டு இருக்கோம். Thank you. சோ ரொம்ப அழகா, ரொம்ப பப்ளியா, கியூட்டா, ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி கூட எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தீங்க. ரொம்ப அழகா ஷோவை எடுத்துட்டு போனீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் டேலண்டட் மியூசிக் கம்போசர் அண்ட் சிங்கர் வாகு மசான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டெஃபினட்டா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.